ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. ஜனங்கள் பலவிதமான போராட்டத்துக்குள் இருந்தார்கள், சமாதானம் இல்லாமல் இருந்தார்கள், வியாதியாய் இருந்தார்கள், கட்டப்பட்டிருந்தார்கள், அடிமைகளாய் இருந்தார்கள். நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, சொர்க்கம் இல்ல, விடுதலை இல்ல. ஜனங்களுடைய நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இயேசு பிறந்த உடனே, இயேசு ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த உடனே, அவருடைய ஊழியத்தினுடைய மெத்தட் பாருங்க, அவருடைய வார்த்தையில பேசுகிறார். அவருக்குள்ள வார்த்தை வெளிப்பட்டுச்சு. இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே என்ன பண்றாரு? துரத்துகிறார். அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது, அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பலவீனம் இருக்கிறது, நோய்கள் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, பலவிதமான பிரச்சனைகளை ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் ஒரே காரணம் பிசாசு. இந்த பிசாசு யாரை பிடித்திருக்கிறானோ, பிசாசு யாருடைய சரீரத்திலே செயல்படுகிறானோ, பிசாசு யாருடைய மைண்ட்ல செயல்படுகிறானோ, அல்லது எந்த குடும்பத்திற்குள் செயல்படுகிறானோ, எந்த பிள்ளைகளுடைய காரியங்களில் பிசாசு தலையிடுகிறானோ, அங்க சுகம் இருக்காது, அங்கே நிம்மதி இருக்காது, அங்கே விடுதலை இருக்காது, அங்கே சௌக்கியம் இருக்காது, அங்கே போராட்டமும் பிரச்சனையும் வேதனையும் தான் கடந்து வரும். அப்ப இயேசு அவருடைய ஊழியத்தினுடைய மெத்தட் என்ன தெரியுங்களா? பிரச்சனையை மேலோட்டமாய் சுகப்படுத்துவதல்ல, பிரச்சனையுடைய வேரை பிடுங்கி எடுக்கும்படி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பிணியாளிகளுடைய பிரச்சனை என்ன? வியாதி, பலவீனம், சாபம், போராட்டம், பிரச்சனை, எல்லாத்துக்கும் மூல காரணம் பிசாசு. இந்த பிசாசு தான் வியாதியை கொண்டு வருகிறான். இந்த பிசாசு தான் மன போராட்டத்தை கொண்டு வருகிறான். இந்த பிசாசு இழப்புகளை கொண்டு வருகிறான். இந்த பிசாசு குடும்ப பிரச்சனையை கொண்டு வருகிறான். பிசாசு தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கு பரிகாரத்தை தேடிட்டு இருக்காங்க. ஆனா இயேசு பிரச்சனைகளுக்கு பரிகாரம் கொண்டு வரல, பிரச்சனையை உண்டு பண்ணுகிற அந்த ரூட்டை அழிப்பதற்காக இயேசு உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. உலகத்துல மற்ற தெய்வங்களோ, மற்ற காரியங்களோ, பூஜைகளோ, பரிகாரங்களோ எதற்கு வேணாலும் நம்ம போகலாம். அவைகள் எல்லாம் மேலோட்டமாய் காயங்களை ஆற்றுமே ஒழிய அதனுடைய வேரை பிடுங்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அதனுடைய வேராய் இருக்கிற பிசாசை முறியடித்து விடுதலையை வாங்கி கொடுத்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பிரச்சனையினுடைய வேர் பிசாசு. இந்த பிசாசு என்ன பண்றான்? ஜனங்களை பலவீனப்படுத்துகிறான். அது என்ன விதமான பலவீனமா கூட இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை வந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற பிரச்சனைகள், சரீரத்துல வியாதி இருந்திருக்கலாம், அல்லது மன போராட்டம் இருந்திருக்கலாம், குடும்ப பிரச்சனை இருந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய தொழில பிரச்சனை இருந்திருக்கலாம். என்ன பிரச்சனையா வேணாலும் இருக்கட்டுமே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதனுடைய வேரை கண்டுபிடித்து நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா இந்த பிரச்சனை ஒரு நாள் நிவர்த்தி ஆகாது. இந்த பிரச்சனை திரும்ப 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 வந்து கொண்டுதான் இருக்கும். அதனுடைய வேர் அங்கே செயல்படுகிறது யார் அப்படின்னா ஒரு பிசாசு இருக்கிற அந்த இடத்துல. உங்களுடைய சகல நன்மைகளுக்கு பின்பாக, ஆசீர்வாதங்களுக்கு பின்பாக இயேசு இருக்கிறார். சகல பிரச்சனைகளுக்கு பின்பாக பிசாசு இருக்கிறார். இன்னைக்கு நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும், உங்க வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகள் அதனுடைய வேர் பிடுங்கப்படாமல் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு திரும்ப 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 அந்த போராட்டம் வருகிறது, திரும்ப 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 அந்த பலவீனம் வருகிறது. இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு பண்ணணும், இயேசு இந்த பூமிக்கு வந்தது என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமக்கிறதுக்காக தான் அவர் வந்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பாரத்தில் இருக்கிறீங்களோ, என்ன வேதனையில் இருக்கிறீங்களோ, உங்களால சுமக்க முடியல, என்னால வாழ முடியல, என்னால சகிக்க முடியல, என்னால சமாதானமா முன்னாடி போக முடியல, இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்றதுக்கு என்னால முடியலன்னு சொல்லி என்ன விதமான பிரச்சனையா கூட இருக்கலாம், ஆண்டவர் சொல்றாரு, அதை சுமக்கிறதுக்காக தான் நான் வந்த இந்த உலகத்துல.
அதை நான் சுமந்து விட்டேன் அப்படின்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன். இயேசுவிடத்துல மட்டும்தான் இளைப்பாறுதல் உண்டு. சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் வாழ்கிற தேவ பிள்ளையே, நீ ஆராதிக்கிற தேவன் உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவர். நீ ஆராதிக்கிற தேவன் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். கன்ஃபியூஷனே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, குழம்ப வேண்டிய அவசியம் இல்ல, வேதனையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உன்னை வேதனைப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற எப்பேற்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை வெளியே எடுத்து உன்னை ஆறுதல் படுத்த இயேசுவால் முடியும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க வாய்களை திறந்து. ஆண்டவரே, என் பலவீனத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு விட்டீங்க ஆண்டவரே, என்னுடைய நோய்களை நீ சுமந்து விட்டீங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க தான் வந்தாரு. ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத புதிதாய் வந்திருக்கிற யாராவது இருந்தீங்கன்னா, இன்னைக்கு இயேசு உங்களோடு பேசுகிறார். உனக்கு ஒரு சமாதானம் வேணுமா? உனக்கு ஒரு நிம்மதி வேணுமா? உனக்கு ஒரு விடுதலை வேணுமா? நீ எங்க போனாலும் கிடைக்காது. இயேசுவிடத்துல மட்டுமே உனக்கு விடுதலை உண்டு. இயேசுதான் உன்னை ஆறுதல் படுத்த முடியும். இயேசுவே என் உள்ளத்துக்குள்ள வாரும் என்று நீங்க சொன்னா, இந்த இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பிரச்சனையினுடைய வேர் பிசாசு. இந்த பிசாசு எதற்கு வர்றான்? நமக்கு தெரிஞ்ச வேத பகுதி யோவான் 10:10 வாசிங்க. யோவான் 10:10. திருடனாகிய பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். திருடனாகிய பிசாசு அவன் திருடுவான், அவன் கொல்லுவான், அவன் அழிப்பான். இதுதான் அவனுடைய வொர்க்கிங் பிரின்சிபல். பிசாசு இப்படிதான் அவன் செயல்படுவான். முதலாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை அவன் திருடுவான். யார் சந்தோஷமா இருக்கிறார்களோ, யார் ஆரோக்கியமா இருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் அவன் திருடுவான். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், நீங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கலாம். ஆனாலும் ஆவியானவர் சொல்றாரு, சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய நோக்கம் என்ன? தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் ஆராதனை முடிஞ்சு நீ வீட்டுக்கு போன உடனே உன் சமாதானத்தை திருட வேண்டும். கணவன் மனைவி சமாதானத்தை திருட வேண்டும், குடும்ப சந்தோஷத்தை திருட வேண்டும், உங்களுடைய நிம்மதியை திருட வேண்டும் என்று சொல்லி அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை சுமந்தவர் தான், நம்முடைய பாரங்களை ஏற்றுக்கொண்டவர் தான், நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் தான். அவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆனாலும் அநேக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பிசாசின் தந்திரங்களுக்கு இரையாகி வேதத்தையும் வாசிக்கிறீர்கள், சபைக்கும் வருகிறீர்கள், வாரம் முழுவதும் சத்துருவின் போராட்டத்தினாலும் அவதிப்படுகிறீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்கள் திறக்கப்படட்டும், உன்னுடைய சமாதானத்தை கெடுக்கிற அந்த திருடனை நீ அடையாளம் கண்டுகொள். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் உன்னை வெற்றி சிறக்க வைக்கிறதுக்கு இந்த இயேசுவால் முடியும். நீ ஆண்டவரை ஆராதித்து விட்டு நீ வீட்டுக்கு போகும்போது, உன்னுடைய சொந்த காரியங்களில் ஈடுபடும் போது, உன் சமாதானத்தை கெடுக்கிற சத்துரு தந்திரமாய் உனக்குள்ளே நுழைவதை நீ அடையாளம் கண்டுகொள். உன்னுடைய வாழ்க்கையில நுழைகிறார், அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னாரு, அநேக தேவ பிள்ளைகள் சத்துருவின் தாக்குதலுக்கு இரையாகிறார்கள். அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ள வந்தார், நம்முடைய நோய்களை சுமக்க வந்தார். ஆனாலும் ஏன் நோய் வருகிறது? ஏன் மனநோவு வருகிறது? ஏன் அநேகருடைய ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் அநேகர் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள்? இல்லையா? வேதம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது, அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக தான் நான் மரிச்சேன். கர்த்தருடைய
பந்தி, அவருடைய அப்பமும் ரசமும் அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நான் எடுக்கும் போது எனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி இயேசு பலியானார் என்று நீ விசுவாசிக்கிற உனக்கு ஏன் சமாதானம் இல்லை? ஏன் நிம்மதி அவனால இருக்க முடியல? ஏன் அநேக தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்துல சமாதானம் இல்லை? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு துரத்தப்படவில்லை. எங்கேயோ ஒரு பிசாசு வேலை செய்து கொண்டிருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உனக்குள்ளே ஒரு பிசாசு இன்னும் துரத்தப்படாமல் இருக்கிறது நீ அடையாளம் கண்டுகொள். ஒரு சுபாவத்தில் இன்னும் சில பிசாசு துரத்தப்படவில்லை. ஒரு சரீரத்தில் இன்னும் சில பிசாசு துரத்தப்படவில்லை. உன்னுடைய குடும்பத்தில் இன்னும் சில பிசாசுகள் துரத்தப்படவில்லை. ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள எப்படி வர முடியும்? அந்த கேட் வீக்கா இருக்கும் போது, எங்கேயாவது திறப்பு இருக்கும் போது, எங்கேயாவது அடைக்காமல் இருக்கும் போது அந்த வழியாய் திருடன் உள்ளே நுழைவான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாய், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாய், அதுக்கப்புறமும் உனக்கு ஏன் பிரச்சனை வருது? பிரச்சனைக்கு பின்பாக ஒரு பிசாசு இருக்கிறான். அந்த பிசாசு எங்கேயோ நீ ஒரு கேட்டை திறந்து வைத்திருக்கிறாய், எங்கேயோ ஒரு திறப்பு இருக்கிறது. அந்த திறப்பின் வழியாய் சத்துரு உன் வீட்டிற்குள்ளாக நுழைகிறான், உன் வாழ்க்கைக்குள்ளாக நுழைகிறான், உன் சிந்தனைக்குள்ளாக நுழைகிறான். பிசாசுக்கு எங்கேயோ நீங்க ஒரு கேட்டை ஓபன் பண்ணிட்டீங்க. அந்த பிசாசு அழிக்கப்படாது இருக்கிற வரைக்கும், அந்த கேட் அடைக்கப்படாது இருக்கிற வரைக்கும் உன்னுடைய சமாதானத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கவே முடியாது. அது ஆண்டவரால் கூட முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என் மேல வந்திருக்கிறது. நான் சிலுவையில பிசாசை ஜெயித்து விட்டேன். அவனுக்கு நீ வாசலை திறக்காத, அவனுக்கு வாசலை திறக்காத. அநேக கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள, அநேக தேவ பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லாததுக்கு காரணம் எங்கேயோ வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவர் எப்படி நம்பி இருக்காரு? சமாதானத்தின் சுவிசேஷத்தை உலகத்துக்கு கொண்டு போக முடியாது. அவர் சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போங்கள். புறப்பட்டு போய் என்ன செய்ய சொன்னாரு? பிசாசுகளை துரத்துங்கள், வியாதிஸ்தர்களை சுகமாக்குங்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அதிகாரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? ஆனா பிசாசு நினைக்கிறான், முதல்ல ஓ வாழ்க்கையிலேயே தொடர முடியல, நீங்க அடுத்த வாழ்க்கையில தொடர்ந்து. நீங்க ஆண்டவர் ஊழியம் செய்யணும்ன்ற தாகம் இருக்கிறது நல்லது, ஊழியம் செய்யணும் நல்லது. ஆனால் அதற்கு முன்பாக உங்க வாழ்க்கையில இருக்கிற பிசாசுகளை துரத்துவதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். அநேக தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில எந்த வழியில பிசாசு நுழைறான்னு அவங்களுக்கே தெரியல. சுய நினைவில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது அவங்களுக்கே தெரியல. எந்த வழியில உனக்குள்ள நுழைறான், எந்த சுபாவத்துல உள்ள உட்கார்ந்துருக்கான், உங்களை எப்படி பயன்படுத்துறான், உங்களை எப்படி வேதனைப்படுத்துகிறான், உங்க சமாதானத்தை சந்தோஷத்தை எப்படி திருடுகிறான் என்று உங்களுக்கே தெரியவில்லை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு அந்த உணர்வை தாரும், ஆண்டவரே அந்த உணர்வுள்ள இருதயத்தை தாரும். பிசாசு எந்த வழியிலையும் வர்ற ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறேன் ஆனா சமாதானம் இல்லை, வீட்டுக்கு போனா ஒரு நாள் தான் சமாதானம், வீட்டுக்கு போன ஜெபிக்க முடியல, கனநித்திரையின் ஆவி வருது. கனநித்திரையின் ஆவி எந்த வழியில வந்துச்சு? நான் வீட்டுக்கு போன சண்டை வருது, சண்டையின் ஆவி எங்க வந்துச்சு? தரித்திரம் வருது, தரித்திரத்தின் ஆவி எந்த வழியில வந்துச்சு? பலவீனமா இருக்குது, அடிச்சு போட்டமா இருக்குது, அப்ப பலவீனப்படுத்துற ஆவி எந்த வழியில வந்துச்சு? அப்ப ஏதோ ஒரு ஆவி உள்ளே வருகிறது. நம்ம நினைக்கிறோம், இல்ல எங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படல, மனைவி ரட்சிக்கப்படல, பிள்ளைகள் மூலமா வருது. வரட்டும், எந்த வழியில வந்தாலும் உனக்குள்ளே நுழைவதற்கு எப்படி அதிகாரம் வந்துச்சு? யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. உனக்குள்ள இயேசு என்ற ஒளி இருந்தால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹalleluya. அப்ப நீ ஒளியாய் இருந்தால் உன்னை இருளானது பற்றி கொள்ள முடியாது, கனநித்திரையின் ஆவி உன்னை தொட முடியாது,
பலவீனப்படுத்துகிற ஆவி உன்னை நெருங்க முடியாது. சண்டையின் ஆவி உன்னை தொட முடியாது. வியாதியின் ஆவி உன்னை தொட முடியாது. தரித்திரத்தின் ஆவி உன்னை தொட முடியாது. உனக்குள் இருக்கிற ஒளி அந்த இருளுக்குள்ளாக பிரகாசிக்கும். இருளானது அதை பற்றி கொள்ளவே முடியாது. அதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். அப்படி என்றால் ஒரு தேவ பிள்ளை ஏன் அதில் ஜெயிக்க முடியவில்லை? பல நேரங்களில நமக்குள் இருக்கிற வெளிச்சத்தை குறிச்சும் நம்மளுடைய வல்லமையை குறித்து நமக்கு தெரியல. இயேசு உனக்குள் இருந்தால் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருப்பவனை விட உங்களில் இருப்பவர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. உலகத்தில் இருப்பவனை விட எனக்குள் இருப்பவர் பெரியவர். ஏன் இந்த வசனத்தை சொல்றாரு? ஏன் இந்த வசனம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, என் பிள்ளைகள் எல்லாத்திலையும் ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாத்திலையும் ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபோது அவரை சிலுவையில் அடித்தார்கள். அவரை கல்லறையில் அவர் மரித்தார். கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். கல்லறையில் கல் வைத்து அடைக்கப்பட்டது. ரோம போர்ச்சவர்கள் அங்கே சீல் வைத்து காவல் பண்ணப்பட்டிருந்தார். ஆனால் மூன்றாம் நாள் எல்லா தடைகளையும் உடைத்து அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து, அந்த உயிர்த்தெழுந்த இயேசு ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும் மகிமையின் நம்பிக்கையாய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த இயேசுக்கு என்ன தெரியுமா ஆசை? நான் தடைகளை உடைத்து வெளியே வந்தது போல என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்க மரணம் வரைக்கும், இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் சத்துரு கொண்டு வருகிற இந்த கனநித்தரின் ஆவி, இந்த தரித்திரத்தின் ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி, சண்டையின் ஆவி, குறை சொல்லுகிற ஆவி, சமாதானத்தை கெடுக்கிற ஆவி, எந்தெந்த ஆவிகளின் பிள்ளைகளுக்கு எதிராய் அவர்களை கட்டுதோ, அவர்களை சிறை வைக்குதோ, அதை உடைக்கிறதுக்கு என் பிள்ளைகள் பாஸ்டர்களை தேடக்கூடாது, என் பிள்ளைகள் கதறக்கூடாது. அவர்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். நான் உயிர் தெழுந்தது போல அவர்கள் எழும்ப வேண்டும். அவர்கள் தடையை உடைத்து வெளியே வர வேண்டும். அவர்களுக்குள்ள அந்த உயிர் தெழுதலின் வல்லமை இருக்கிறது. என் பிள்ளைகள் அதை ஜெயித்து வருகிறதை நான் என் கண்களிலே காண வேண்டும் என்று ஆண்டவர் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக தான் உனக்கு அபிஷேகம், அதற்காக தான் உனக்கு வல்லமை, அதற்காக தான் உனக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இதுவரை உன்னை தளர்த்தி இருந்த தடைகளை உடைக்கக்கூடிய வல்லமை உனக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. எபேசியர் 1:19 படி உயிர்த்தெழுதலின் வல்லமை உனக்குள்ள, உயிர்த்தெழுதலின் வல்லமை உனக்குள்ள. நீ நினைக்கும் போது தடைகள் உடைய ஆரம்பிக்கும். நீ நினைக்கும் போது கட்டுகள் அவிழ ஆரம்பிக்கும். நீ மற்றவர்களுடைய கட்டுகளை அவிழ்ப்பதற்காக உன்னை வச்சிருக்கிறார் ஒழிய நீ கட்டப்படுவதற்கு அல்ல. இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையே, உன்னை சிறை வைத்திருக்கிற சில சிறைச்சாலை கதவுகளை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உடைக்கிறார். சங்கிலிகள் அறுபடுகிறது, சங்கிலிகள் அறுபடுகிறது. சிறையை விட்டு வெளியே வா, சிறைச்சாலை விட்டு வெளியே வா. உன்னை கடத்துகிற பொல்லாத ஆவியை முறியடிக்கிற வல்லமை உனக்குள்ளே கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் எழும்பு, எழும்பு, வல்லமையை தரித்துக் கொள். சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஏ பிசாசே, நீ தளர்த்த முடியாது. இந்த ஒளியை நீ பற்றிக் கொள்ள முடியாது. ஓ ஹalleluya, thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவரை போலவே ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இயேசுவை போலவே ஜெயிக்கணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாய் பிசாசு சமாதானத்தை திருடுகிறான், நம்ம ஆரோக்கியத்தை திருடுகிறான். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். எந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பிசாசு திருடுவதற்கு நான் விட்டு கொடுக்க மாட்டான். ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும். ஆண்டவரே வந்து என்னை காப்பாத்துங்க இல்ல, யாராவது வந்து எனக்கு ஜெபம் பண்ணுங்க இல்ல, எனக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறது. நான் தடைகளை உடைக்க போறேன். ஹalleluya. ஒரு கோழி குஞ்சு முட்டையில இருக்கும்போது அது மூத்து அது அது பிரசவிக்கிற டைம் வரும்போது என்ன ஆகுது? அது ஓட உடைச்சிட்டு வெளியே வருது. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள ஒரு உயிரோட்டம் உள்ள ஆவிக்குரிய மனிதன் இருக்கிறான். உங்களுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆவி மனிதன் இருக்கிறான்.
உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். உங்களுக்குள்ள இயேசு வாழுகிறார். அவர் மரித்து போன இயேசு அல்ல, அவர் உயிர் தெழுந்த இயேசு, அவர் ஜீவிக்கிற இயேசு. உனக்குள்ள இயேசு ஜீவிப்பது உண்மை என்றால் உன்னை கட்டி வைத்திருக்கிற தடைகள் ஆட்டோமேட்டிக்கா உடைந்தே ஆகும். அதை உடைத்து கொண்டு நீ வெளியே வந்து விடுவாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மை என்றால், எத்தனை பேர் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மை என்றால் இன்றைக்கு உங்களை சுற்றி என்னெல்லாம் தடை இருந்தோ அதை உடைத்து வெளியே வருவதும் 100% நிச்சயம். அல்லேலூயா. அவர் வரப்போறதில்ல, அவர் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே பரிகாரத்தை உண்டாக்கி வைத்து விட்டார். இனி அவர் வர்றதில்லை, என் பிள்ளைகளை எழுப்ப போகிறார்கள். அல்லேலூயா. திருடன் திருடுவதற்கு வருகிறான். அப்போ அவன் திருடுவதற்கு நீங்க விடக்கூடாது. அநேக சமாதானத்தை திருடுறான், சந்தோஷத்தை திருடுறான், ஆரோக்கியத்தை திருடுறான். ஆனா அந்த திருடனை அடையாளம் கண்டுபிடித்து அவனை ஜெயிப்பதற்காக ஒவ்வொரு தேவப்பிள்ளை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, பிசாசு முதல்ல ஒரு கேப் கிடைச்சதுன்னா உள்ள வந்து அவன் சமாதானத்தை, ஆரோக்கியத்தை, சந்தோஷத்தை முதலாவது திருடி கொண்டு போகிறான். ஒரு திருடன் வீட்டுக்குள்ள வந்து திருடி கொண்டு போனது, திருடின உடனே நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அந்த பொருள் நமக்கு தேவைப்படும் போது நமக்கு தெரியும், ஐயோ காணவே அது இல்லையா. பல நேரங்களில பிசாசு உங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை திருடி கொண்டு போகிறான். அதை நீங்கள் தேடும் போது, இப்போது ஒரு சந்தோஷம் வேணும், ஒரு சமாதானம் வேணும், அது உங்களுக்கு தேவைப்படும் போது அதை மிஸ் ஆகும் போது தான் தெரியுது அங்கே ஒரு வெறுமை இருக்கிறது. பிசாசு திருடி கொண்டு போய்விட்டான். அவன் நமக்கு தெரியாம அதை எடுத்துட்டு போயிட்டான். அதை எடுத்துட்டு போறதுனால அந்த இடம் வெறுமையாகிறது, அந்த இடம் காலி ஆயிடுச்சு. திருடி விட்டான். இவன் திருடுனதுக்கு பிற்பாடு வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும். அப்படின்னா இப்ப பாருங்க, ஒருத்தருக்குள்ள உயிர் இருக்குது, அவனை கொண்டா அவனுடைய உயிர் என்ன ஆயிரும், போயிடும் இல்லையா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாகிய உங்களுக்குள்ள எபேசியர் 1:3 படி உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசனம் சொல்லுகிறது, ஆசீர்வதித்திருக்கிறார் இல்லையா. இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு ஆல்ரெடி தந்து அருளி விடப்பட்டு விட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2 பேர் 1:3 படி எல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப 1 தீமோத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதின்படி ஆவிக்குரிய உன்னதங்களில் ஆவிக்குரிய 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல நாம் அனுபவிக்கிறதுக்கு தேவையான சகல விதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் அவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப விஷயம் என்னன்னா, இவன் திருடன் அந்த சந்தோஷத்தையும் விலையேறப்பெற்ற ஆவிக்குரிய அந்த ஐஸ்வர்யத்தை, சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், விடுதலை, இதை அவன் திருடி கொண்டு போய் விடுகிறான். ஒரு மனுஷனுக்குள்ள உயிர் போச்சுன்னா எப்படி அவன் செத்தவனாய் மாறி விடுவானோ அந்த மாதிரி என்னை உயிரோட்டமாய் வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவன் திருடுவதனால் நான் உயிரோடு இருந்தாலும் செத்தவனை போல் ஆகிறேன். திருடன் திருடுகிறான், அடுத்தது கொல்லுகிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அநேக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள், ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நிக்கணும்னு சொல்லி தாகமுள்ள தேவ பிள்ளைகள் செத்து கிடக்கிறார்கள். லவோதிக்கேய சபைக்கு எழுதும்போது, நீ உயிரோடு இருக்கிறவனா இருந்தாலும் எப்படி இருக்கிற, செத்தவனா இருக்கிறார். உயிர் இருக்குது, கண்டிப்பா ஆண்டவர் மேல நமக்கு தீராத தாகம் இருக்குது. அதனால ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம், உண்மையே. ஆனா இன்னைக்கு ஒரு ரகசியத்தை ஆண்டவர் சொல்றாரு, உனக்கே தெரியாமல் உன்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, சமாதானம், சந்தோஷம், விடுதலை, வல்லமை, வரங்கள், ஆவியின் கனிகள், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஒருவன் திருடி கொண்டு போய்விட்டான். உன்னுடைய ஆவி மனிதன் எனக்குள்ள
இயேசு இருக்கிறார், எனக்குள்ள வல்லமை இருக்கிறது, எனக்குள்ள அதிகாரம் இருக்குது, சொல்லும் போது நல்லா தான் இருக்குது, ஆனால் அது செயல்பட மாட்டேங்குது. ஏன்? இவன் திருடி கொண்டு போனதுனால ஆவிக்குரிய மனிதனுடைய உயிரோட்டத்தை அவன் திருடி கொண்டு போய்விட்டான். அதனால் உனக்குள்ளே ஆவிக்குரிய மனிதன் செத்து கிடக்கிறான். வெளியில நான் உயிரோடு இருக்கிறேன். அநேக தேவ பிள்ளைகள் வெளியில உயிரோடு இருக்கீங்க, அதனால சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. ஆனால் உள்ளே ஆவிக்குரிய மனிதன் செத்து கிடக்கிறான். செத்து கிடக்கிறான். எப்படி சொல்றீங்க செத்து கிடக்கிறான்? அதனாலதான் என்னால ஜெபிக்க முடியல, அதனாலதான் என்னால செயல்பட முடியல, அதனாலதான் எனக்கு கோபம் வருது, அதனாலதான் என்னால மன்னிக்க முடியல, அதனாலதான் என்னுடைய சுபாவம் மாறுது, அதனாலதான் என்னுடைய கணவன் மனைவி உறவுல பிரச்சனை இருக்குது, அதனாலதான் என்னால ஊழியம் செய்ய முடியல. இவைகளெல்லாம் அடையாளம் உனக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனிதன் செத்து கிடக்கிறான். எப்படி செத்தான்? எங்கேயோ ஒரு வாசலை நான் திறந்துட்டேன், அந்த வாசல் வழியாய் திருடன் உள்ளே நுழைந்து என்னுடைய உள்ளான மனிதனை, ஆவிக்குரிய மனிதனை, ரட்சிக்கப்பட்ட மனிதனை, ஆவியின் அபிஷேகம் பெற்ற மனிதனை பஞ்சராக்கி விட்டான். அவனுடைய உயிரோட்டத்தை கெடுத்து விட்டான். இது பிசாசுடைய வேலை, பிசாசின் தந்திரம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த உள்ளான மனிதன் மரித்து கிடக்கிறதை நீ உணர ஆரம்பிக்க வேண்டும். உணர ஆரம்பிக்க வேண்டும். உள்ளான மனிதன் மரித்து கிடக்கும் போது நீ என்ன நினைச்சாலும் ஆவியில் எழுத முடியாது. அபிஷேகத்துல எல்லாரும் நிறையும் போது ஒருவேளை இங்க இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும், உற்சாகமா இருக்கும். இங்கிருந்து வெளியே காலை வச்ச உடனே ஒரு டவுன் ஆயிடும். காரணம், உன்னுடைய உள்ளான மனிதன் செத்து கிடக்கிறான். உனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய மனிதன் உயிரோட்டமா இல்லை, அவன் செயல்படுகிறவனா இல்லை, அவன் தேவனோடு உறவுல இல்லை. ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆதாமும் ஏவாளும் இருக்கும்போது ஆண்டவர் ஆதியாகமத்துல சொல்றாரு, சகலத்தின் மேலும் நீ ஆண்டு கொள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். என்றைக்கு அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போனானோ அவனை சபித்தார். ஏதேனுக்குள் இருக்கும்போது ஆளுகை, ஏதேனை விட்டு வெளியேறும் போது அடிமைத்தனம். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்டாய், அபிஷேகம் பண்ணப்பட்டாய், நீ தேவ பிள்ளைதா, ஓகே. ஆனால் நீ ஆளுகிறாயா, அடிமையா இருக்கிறாயா? அநேக தேவ பிள்ளைகள் இன்னும் அடிமை, இன்னும் எழுப்ப முடியல, இன்னும் செயல்பட முடியல. அந்த அடிமைத்தனத்தின் ஆவி ஏன் வந்தது? ஆண்டவர் சொல்ற, திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடியதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் இல்லையா? ஆனால் அதை பஞ்சராக்கிட்டான் பிசாசு. கொலோசியர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றி விட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் என்னல, அந்த உயிரோட்டமான ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. அநேக நேரத்துல அவன் நம்மை பஞ்சராக்கிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில் இருந்து, அந்த மரித்து போன அனுபவத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்று ஆவியானவர் இன்னைக்கு ஆலோசனை சொல்லுகிறார். எப்படி வெளியே வர முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, இப்போ அவர் நமக்கு இரட்சகராக இருக்கிறார், இப்போ நமக்கு கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உன்னுடைய வீரர்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டேன், நான் உன்னுடைய துக்கங்களை நான் சுமந்திருக்கிறேன். நீ அடிமையா இருக்க வேண்டாம், நான் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தேன். நீ அவமானப்பட வேண்டாம், நான் அவமான சின்னமாய் உனக்காக மரித்தேன். நீ காயப்பட வேண்டாம், நான் உனக்காக காயப்பட்டேன். உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். மீண்டுமாய் எனக்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. மீண்டுமாய் ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். எங்கெல்லாம் கேட் ஓப்பனா இருக்குதோ அங்கே நீங்கள் அந்த கேட்டை அடையுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்பவும் ஆண்டவர் சமூகத்துல உன்னை அர்ப்பணிப்பதற்கு தயாரா இருந்தால் உன்னை திரும்ப உயிர்ப்பிக்கிறதுக்கு அவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இங்க இருக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், என்னுடைய ஆவிக்குரிய மண்டலத்துல நான் ஒரு மரணத்தை நான் உணர்றேன், ஆவியில நான் செத்து கிடக்கிறேன், எனக்குள்ள விடுதலை இல்லை என்று உண்மையிலேயே உணர்வீர்கள் என்றால் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. என்ன தெரியுமா? உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். அவரே ஜீவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது, அவருடைய வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்கிறது. அவர் சொல்றாரு,
இன்றைக்கு நீ அர்ப்பணிக்கும் போது, இந்த வார்த்தையை கேட்கும் போது, உன்னை நீ ஒப்பு கொடுக்கும் போது, நீ ரட்சிக்கப்பட்ட நாளில, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளில, நீ முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளில உனக்கு இருந்த அந்த ஆவிக்குரிய வைராகியத்தை போல உன்னை திரும்ப நான் எடுப்பித்து கட்ட போகிறேன் ஆண்டவர். திரும்ப உயிர்ப்பிக்க போகிறார் ஆண்டவர். திரும்ப உன்னை உயிர்ப்பிக்க போகிறார் ஆண்டவர். இது எப்படி ஆகும் நீங்க நினைக்கிறீங்களா? லாசருடைய கல்லறையை பாருங்கள். ஆண்டவர் நமக்கு உதாரணமாய் செய்து வைத்திருக்கிறார். லாசரு மரித்து போய்விட்டான். சகோதரிகள் சொல்றாங்க, ஆண்டவரே நீ தாமதமாயிட்டீர் ஆண்டவரே, மரித்து கிடக்கிறான் ஆண்டவரே, இவன் 4 நாள் கழிச்சு தான் வர்றாரு. ஆண்டவர் சொல்ற, இல்ல இல்ல அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு பிசாசு சொல்றான், இவன் எழும்ப முடியாது, இந்த சிஸ்டர் எழும்ப முடியாது, இவங்க திரும்ப அபிஷேகத்துல நிக்க முடியாது, திரும்ப அந்த வரங்கள் இவங்களுக்கு வராது, திரும்ப அந்த வல்லமை வராது, திரும்ப அந்த ஜெப வாழ்க்கைக்குள்ள இவங்க வரமாட்டாங்க, திரும்ப அந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள வரமாட்டாங்க, செத்துருச்சு, நான் திருடிட்டேன், நான் கொன்று விட்டேன் என்று சொல்லி அவன் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, ஏ பிசாசே, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமான தேவன் நான் இங்க வந்திருக்கிறேன். என் பிள்ளைகள் சாகவில்லை, அவர்கள் நித்திரை பண்ணுகிறார்கள். ஆண்டவர் சொல்றார், லாசருவே வெளியே வா என்று சொன்னார் பாருங்க. அவன் உயிரோடு வெளியே வந்தான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, அநேகருடைய ஆவிக்குரிய மனிதனை பார்த்து சொல்லுகிறார், லாசருவே நீ வெளியே வா, ரட்சிக்கப்பட்ட அனுபவம் வெளியே வரட்டும், அபிஷேகத்தின் அனுபவம் வெளியே வரட்டும், ஜெப ஆவி வெளியே வரட்டும். இன்னைக்கு ஆவியானவர் அநேகருக்கு அதை ஓபன் பண்ணுகிறார், அநேகருக்கு அதை ஓபன் பண்ணுகிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ உங்களுக்கு ஓபன் பண்ணுகிறார். சொல்லுங்க, ஆண்டவரே நான் தான் லாசரு, ஆண்டவரே தலை முதல் பாதம் வரைக்கும் கட்டி வைத்திருக்கிறான், ஆண்டவரே என்னை வெளியே வர முடியாதபடி கல்லை வைத்து அடைத்திருக்கிறான். இயேசப்பா, உங்களை அடைத்து வைத்த போது நீர் உயிர் தெழுந்து வெளியே வந்தீரல்லவா, என்னை அடைக்க முடியாது, நான் வெளியே வருகிறேன், இதோ புறப்படுகிறேன் என்று சொல்கிறேன். அநேக ஆவிக்குரிய மண்டலத்தை ஆண்டவர் ஓபன் பண்ணுகிறார். இப்பொழுது அல்கமர சந்தனவரமனபா அபிஷேகத்தின் வல்லமையை புதுப்பிக்கிறார். இப்பொழுது உனக்கு ஒரு ஜீவனை வெளியே கொண்டு வருகிறார். அநேக பரிபூர்ணம் அடைய போறீங்க, அநேக வெளியே வர்றீங்க. ஒரு தடைகள் உடைகிறது, கல் புரட்டப்படுகிறது, கல் புரட்டப்படுகிறது. லாசரு வெளியே வருகிற மாதிரி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணு, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணு, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணு. உங்களுடைய ஆவியை புதுப்பிக்கிறார், உங்களுடைய ஆவியை புதுப்பிக்கிறார், ஒரு ஜெப வாழ்க்கையை புதுப்பிக்கிறார், ஒரு அபிஷேகத்தை புதுப்பிக்கிறார், உனக்கு கொடுக்கிற வல்லமையை புதுப்பிக்கிறார், 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 புதுப்பிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் தாகம் உள்ளவன் மேல ஜீவ தண்ணீரை ஊற்றுகிறார். உனக்கு தாகம் இருக்கிற மகளே, நீ எழுப்பணும்னு நினைக்கிறாயா? நீ ஊழிய செய்யணும்னு நினைக்கிறாயா? நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறாயா? இதோ கர்த்தரும் கரத்தை பிடிக்கிறார், கர்த்தரும் கரத்தை பிடிக்கிறார். நீ ஜெயிக்க போகிறாய், நீ தோற்று போக மாட்டாய், நீ பிசாசுக்கு முன்னாடி தோற்று போக மாட்டாய். எழும்பு, எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆவியானவர் மீண்டும் கட்டி எழுப்புகிறார், கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். திரும்ப ஜெப வாழ்க்கைக்குள்ள வா, திரும்ப ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள வா, திரும்ப சொப்பனங்கள், திரும்ப தரிசனங்கள், திரும்ப வெளிப்பாடுகள், ஒரு வேத அறிவு. இயேசுவின் நாமத்தில் ஒரு ஃபைவ்-ஃபோல்ட் மினிஸ்ட்ரி ஆண்டவர் ஓபன் பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தில் அப்போஸ்தலர் அபிஷேகம் பெற்றவர்களே, இயேசுவின் நாமத்தில் வெளியே வா. தீர்க்கதரிசிகளே வெளியே வா, சுவிசேஷகர்களே வெளியே வா, மெய்ப்பர்கள் வெளியே வரட்டும், பாதகர்கள் வெளியே வரட்டும். உனக்கு இருக்கிற அழைப்பை அபிஷேகத்தையும் தடை பண்ண பிசாசால் முடியாது. ஓ ரபா சந்தரா ரகமல விகமல சந்தரா வலபலபா உடமலபா சந்தரா. ஆண்டவர் மரித்த நிலைமையை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். நீங்கள் விட்டு கொடுத்தால் அவர் உங்களை உயிர்ப்பிப்பார். நீங்கள் ஆசையாக தாகம் உள்ளவனுக்கு மேல அவர் தண்ணீரை ஊற்றுவார். செடி பட்டு போச்சு நினைக்கிறீங்களா? இதோ ஜீவ தண்ணீர் இன்னைக்கு ஊற்ற போகிறார், அதை முளைக்க வைக்க போகிறார். எப்பேற்பட்ட பட்டு போன செடியா இருந்தாலும் இது முளைக்க போகிறது. ஹalleluya, ஹalleluya. செடிகள் எல்லாம் எப்படி பட்டு போகுது தெரியுமா? அதனுடைய வேறு உயிரோட்டமா இருக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணாது, மேலெல்லாம் காய்ச்சாலும் வேறு உயிரோடு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? வேர் செத்து போச்சுன்னா ஹோப்பே கிடையாது. கொலோசியர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம், அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும்
அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் இருக்கிறேன். இன்னைக்கு பிசாசை பார்த்து சொல்ல, பிசாசே என் வேறு நான் கிடையாது, அது கிறிஸ்து. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க கிடையாது, உங்க வேர் கிறிஸ்து. சொல்லுங்க, என்னுடைய வேர் கிறிஸ்து. கிறிஸ்துவுக்குள் வேறுபட்டிருக்கிறேன், கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அஸ்திவாரம் கிறிஸ்து, என்னுடைய மூளைக்கல் கிறிஸ்து, என்னுடைய வேர் கிறிஸ்து. கிறிஸ்துவை அழிக்க முடியாதுன்னா என்னையும் அழிக்கவே முடியாது. ஹalleluya. வேர் செத்தாதான் செடி சாகும். மேல அடி மருந்து கூட நீ வெட்டு, வேர் சாகலன்னா அடுத்த மலைக்கு அது முளைச்சுதான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, அடிமரம் வரைக்கும் வெட்டப்பட்டிருக்கிறா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றோம், வேர் கிறிஸ்துவா இருக்கிறதுனால இன்றைக்கு அது துளிர் விட போகிறது, அது முளைக்க போகிறது. தடைகளை உடைத்து எழும்ப போகிறார், எழுப்பி பிரகாசிக்க போகிறார். பிசாசாலை தடுக்க முடியாது, சத்துருவின் திட்டங்களை தடுக்க முடியாது, எந்த அந்தகார வல்லமையும் உன்னை தடுக்க முடியாது. ஆண்டவருக்குள்ள நீ வேறுபடப்பட்டிருக்கிறாய். சில நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ மறைவு கட்டப்பட்ட தோட்டம், நீ முத்திரிக்கப்பட்ட கிணறு. அப்படின்னா எல்லாமே க்ளோஸ்டு. ஆனால் நான் எங்கேயோ வேலையை ஓபன் பண்ணதுனால திருடன் அந்த வழியாய் உள்ளே வந்து விட்டான். தோட்டத்துக்குள் வந்து, தோட்டத்துக்குள்ள ஒரு ஆடு மாடு உள்ள வந்துச்சு, என்ன ஆகும்? எல்லா செடியும் என்ன பண்ணும்? அடியோட கடிச்சா. நீ ஆண்டவர் சொல்றாரு, நீ மறைவு கட்ட தோட்டம் மாதிரி நீ வாழறதுனால, கிறிஸ்தவ வாழ்க்கையில நீ நிர்விசாரமா இருந்ததுனால, அந்த கேப்ல பிசாசு ஆடு மாடு உள்ள வந்த மாதிரி உள்ளே வந்து விட்டான். வந்தவன் வேரோடு கடிச்சு, அடியோடு கடிச்சு என்ன பண்ணிட்டான்? சாப்பிட்டு விட்டான். பார்வைக்கு நல்லா இருந்த செடி இப்போ ஒன்றுமே இல்லை, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை இப்போ ஒன்றுமே இல்லை, நல்ல ஜெப வாழ்க்கை இப்போ ஒன்றுமே இல்லை, தரிசனம் ஒண்ணுமே இல்லை, அபிஷேகம் இல்லை, ஊழியம் இல்லை, எல்லாமே தடையாயிடுச்சு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வேர் கிறிஸ்துவா இருக்கிறதுனால எத்தனை முறை கடிச்சாலும் நீ இன்னைக்கு எழும்ப போகிறாய், நீ இன்னைக்கு முளைக்க போகிறாய். சொல்லுங்க, வாய்களை சொல்லுங்க, பிசாசே என்னை நீ எத்தனை முறை கடிச்சாலும் நான் இன்னைக்கு எழும்ப போகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, நீ சொல்லும் போதே பிசாசு வெளியேறி போகிறான், சொல்லும் போதே பிசாசு வெளியேற போகிறான். இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு துளிர் விடுவதாக. உன் வேர் கிறிஸ்துவுக்குள்ள, உன்னுடைய நம்பிக்கை கிறிஸ்துவுக்குள்ள, உன்னுடைய அஸ்திவாரம் கிறிஸ்து. உன்னை அழிக்க பிசாசால முடியாது, உன் சமாதானத்தை கெடுக்க பிசாசால முடியாது. பாருங்க, ஒரு செடி இருக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு செடி அடியோட சாப்பிடுச்சு அப்படின்னா திரும்ப மழை வந்து அந்த செடி முளைச்சதுன்னா வேற மாதிரி வருமா, இல்ல பழைய செடி மாதிரி வருமா? இப்ப வெண்டைக்காய் செடினா கத்திரிக்காய் செடி வருமா, இல்ல வெண்டைக்காய் செடி தான் வருமா? அதே செடி தான் வரும், அதே இலை தான், அதே பூ தான், அதே காய் தான். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில பிசாசு அடியோட கடிச்சு போட்டுருக்கலாம். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு என் தண்ணியை ஊத்துறேன், வேர் கிறிஸ்துவா இருக்கிறதுனால அது இன்னைக்கு முளைக்க ஆரம்பிக்கும். வேற செடி இல்ல நீ. அதான் ஆண்டவர் சொல்றாரு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து பழுதாய் போனைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை நான் ஸ்தாபிப்பேன். அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் அநேகரோடு சொல்றாரு, ஒரு காலத்துல ஜொலிச்ச உன்னுடைய ஆவிக்குரிய மண்டலம் அதை விட பவர்ஃபுல்லா ஜொலிக்க போகிறார், அதை விட அபிஷேகத்துல நிக்க போகிறார், அதை விட ஜெப வாழ்க்கை இன்னைக்கு ஆவியானவர் அதை ஓபன் பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? இந்த மாதிரி விசுவாசிச்சா இன்னைக்கு அதை ஓபன் பண்ணுகிறார் ஆண்டவர். அநேகருடைய அபிஷேகம் அதை விட அனல் மூட்டப்பட போகிறது, ஜெப ஆவி அனல் மூட்டப்பட போகிறது. வல்லமையோடு வரங்களோடு நீ நிற்க போகிறாய், பிசாசால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். மத்தவங்க அடைக்கப்பட்ட தோட்டத்துக்கு வெளியில் இருக்கிறதெல்லாம் கடிச்சாலும் முடிஞ்சு போச்சு. ஆனா நான் மறைவு கட்டப்பட்ட தோட்டமா இருக்கிறதுனால ஒருவேளை என் விலகினத்துல ஓபன் பண்ணியிருக்கலாம். அவருடைய கிருபையினால் மறுபடியும் எனக்கு வேலி அடைக்கிறார், வேலி அடைக்க ஆலோசனை சொல்லுகிறார். இப்ப சொல்றாரு, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். உன்னை எழுப்ப போகிறார் ஆண்டவர், அநேகர் எழுப்ப போகிறார் ஆண்டவர். நீ தலை குனிவதற்கு அல்ல, நீ விழுந்து போவதற்கு அல்ல, நீ தோற்று போவதற்கு அல்ல, நீ எழுப்பி பிரகாசிக்க முடியாது. உயிர் தருகிற வல்லமை உனக்குள் இருக்கிறது. ஆத்மாவின் வல்லமை உனக்கு செயல்பட
விசுவாசிக்கிறீங்க? திருடன் திருடவும் கொல்லவும் வருவான். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் எனக்குள்ள வைத்திருக்கிறார். ஜீவனே அவர்தான். நானே வழி, நானே சத்தியம், ஜீவனை போய் கொல்ல முடியுமா? பிசாசு பார்த்து சொல்லுங்க, எனக்குள்ள ஜீவன் இருக்குது, நீ கொல்லவே முடியாது. சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், எனக்குள்ள ஜீவன் இருக்குது, நீ கொல்ல முடியாது, நீ கொல்ல முடியாது. உயிர்த்தெழுகிற ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. மூணாவது மெத்தட் என்னன்னா, திருடுவான், கொல்லுவான், அது பெண் பண்ணுவான், அழித்து போட்டு விடுவான். அழிக்கிறது அவனோட வேலை. இஸ்ரவேல் நாட்டை அழிச்சு போட்டான் பிசாசு. அந்த நாடே கிடையாது, வரைபடத்திலே கிடையாது. ஆனால் 1947 திரும்ப இஸ்ரவேல் என்ற ஒரு நாடு புதுசா உருவாகுது. இன்னைக்கு வரைக்கும் உலக நாடுகளுக்கு என்ன பண்ணுது? சவால் பண்ணுது. வசனம் சொல்லுகிறது, உன்னை அழிச்சு போடலாம், ஒன்றுமில்லாமல் போடலாம். யோசேப்பு பாருங்க, எல்லா சகோதரர்களும் அவனை அழிச்சு போடலாம் நினைச்சாங்க. அவர்களுடைய பார்வையில, ஓ இனி தம்பி என்ன பண்ணியாச்சு, அவன் நீங்க இருக்கவே மாட்டான், முடிஞ்சது கதை, அழிச்சு போட்டேன்னு நினைச்சாங்க. குளிர தூக்கி போட்டாங்க, நீங்க அடிமையா போயிட்டான் அவன். ஆனால் அழிச்ச இடத்துல அவன் உருவாக ஆரம்பிக்கிறான். உன்னை அழிக்க நினைச்ச இடத்துலதான் நீ உருவாக ஆரம்பிப்பார். பிசாசு உங்களை அழிக்கிறதுக்கு பலவிதமான உபாய தந்திரங்களை யூஸ் பண்ணி பலவிதமான தோல்விகளை உங்க வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த தோல்விகள் எல்லாம் நான் உன்னை உருவாக்குவதற்கான காரணமாய் நான் மாற்றிவிட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய ஃபெயிலியர் எல்லாம் உருவாவதற்காக ஆண்டவர் கன்வெர்ட் பண்ணிடுறார். ஹல்லேலூயா. யோசேப்பு பாருங்க, அழிக்கப்பட்டான் என்று நினைச்ச இடத்துல அவன் ஒரு தேசமாய் உருவாக ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. பஞ்சம் அடைறதுக்கு அங்கதான் போறாங்க. இஸ்ரவேல் நாடு அழிக்கப்பட்டது என்று நினைக்கிற இடத்துல உலக நாடுகளிலேயே முதல் தரமான நாடாய் அது உருவெடுக்க ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அழித்து போடலாம் பிசாசு நினைக்கலாம், உங்களை கொண்டு தேவ திட்டத்தை அழிச்சிடலாம், இதை டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். இப்ப கூட பாருங்க, பிரேயர் போறோம், நிறுத்திடலாம், நடக்க கூடாது, அழிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆமா, அழிக்கலாம் முடிவு பண்ணாலே ஆண்டவர் ஏதோ புதுசா செய்ய போறார் என்றார். அவன் அழிக்கலாம் முடிவு பண்ணாலே ஆண்டவர் உயர்த்த போறார் என்று அர்த்தம். அவன் அழிக்கலாம் முடிவு பண்ணானா பலசை விட குவாலிட்டி அதிகப்படுத்த போறார் என்று அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, உன்னுடைய குடும்ப சமாதானத்தை, உன்னுடைய தேவனோடு உள்ள உறவை அழிக்கிறதுக்காக பிசாசு முயற்சி எடுத்து ஒருவேளை அதுல அவன் சக்சஸ் ஆகி நீங்க தோல்வியில கூட இருந்திருக்கலாம். ஆனால் உங்களை அழைத்தவர் உண்மையா இருக்கிறதுனால, உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால, அவர் இன்றும் ஜீவிக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, அவன் அழிக்க நினைச்சான், நான் உன்னை இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பவர்ஃபுல்லா மாத்தணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நீ தோற்று போன நீ நினைக்காத. பிசாசு நினைக்கிறான், உனக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி கொண்டு வந்து, ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்டு வந்து, என்னால செயல்பட முடியலையே, என்னால எழுத முடியலையே, என்னால கணவனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியலையே, என்னால முடியல முடியல முடியலன்னு சொல்லி நிறைய விஷயத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்காங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உண்மைதான், அது பலவீனமா இருக்கலாம், ஒருவேளை தோல்வியா இருக்கலாம், ஆனால் உயிர் தெழுந்த ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால உலக சரித்திரத்துல இன்று வரை தேவ பிள்ளைகளை அழிக்க நினைச்சு அது நடந்ததே கிடையாது. உன்னுடைய ஆவிக்குரிய மண்டலத்தை அழிச்ச விஷயத்துல அதை டபுள் போர்ஷன் ஆசீர்வாதமாய் திரும்ப மாற்றி உன்னை உயர்த்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் அதை செய்ய போகிறார். அநேகருடைய தோல்விக்கு பின்னாடி ஒரு டபுள் போர்ஷன் அனாயிண்டிங் வெளிப்பட போகிறது. அநேகருடைய தோல்விக்கு பின்னாடி ஒரு அபிஷேகம் வெளிப்பட போகிறது. சவுல் பாருங்க, கழுதை காணவில்லை, கழுதையை தொலாவி தொலாவி போய்கொண்டே இருக்கிறான். அவன் டயர்ட் ஆயிட்டான், திரும்ப கூட போயிடலாம் முடிவு பண்ணிட்டான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவன் பிரயாணம் போய்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கழுதையை தொலைத்தது போல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, உன்னுடைய அபிஷேகத்தை, உன் ஜெப வாழ்க்கையை, ஆண்டவரோட உறவை துளைத்து அதை தேடி 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 நீ தாகத்தோடு போய் கொண்டிருக்கிறாயா? இதோ நீ தேடி தேடி போய் அழுத்து போய்விட்டாய் என்று நினைக்காத. நீ போய் ரீச் ஆகிற இடம் ஒருவேளை கழுதையை தேடுறதுக்கு, கழுதையை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ
நிக்கிற. ஆனால் உனக்காக ஆண்டவர் அங்க ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். நீ சாதாரண மனிதனாய் கழுதையை தேட போன, ஆனா ஆண்டவருடைய ராஜாவாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். நீ சாதாரண மனிதனாய் தொலாவிக் கொண்டிருக்கிறாய், உன்னை அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் வைக்கிறது விரும்புகிறார். நீ சாதாரணமானவனாய் இருக்கிறாய், உன்னை அதிகாரப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க அநேகரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில சமாதானத்தை நீ தொலைச்சிட்ட, சந்தோஷத்தை தொலைச்சிட்ட, விடுதலையை தொலைச்சிட்ட, நிம்மதியை தொலைச்சிட்ட, ஜெப வாழ்க்கையை தொலைச்சிட்ட, உன்னுடைய எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், சரீர பலவீனம் எல்லாத்தையும் தொலைச்சு என் பலவீனமா இருக்குது, சோர்வா இருக்குது என்று சொல்லி நீ தோற்று போய் கொண்டு நிற்கிறாய். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் அபிஷேகம் பண்ணி ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு நான் அனுப்ப போகிறேன். உங்களோட அபிஷேக தைலம் விழும்போது நீ இழந்து போனது ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும். ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சவுல் வந்தாரு, கழுதையை தேடுறதோட சாமியார் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நீ வெயிட் பண்ணுப்பா, உனக்கு நான் ஒரு அபிஷேக தைலத்தை ஊற்றுறேன். அபிஷேக தைலம் மேல விழுந்த உடனே தொலைத்து போன கழுதைகள் கிடைக்க ஆரம்பித்து. ஹalleluya. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நஷ்டப்பட்ட ஆவிக்குரிய காரியங்கள், நஷ்டப்பட்ட விடுதலைகள், நஷ்டப்பட்ட ஆரோக்கியம், சமாதானம் ஏதாவது இருக்கட்டும், நீங்க ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அபிஷேக தைலம் உன் மேல விழும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் கிடைக்க ஆரம்பித்துவிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்றாரு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பிசாசை டீல் பண்ணாம, பிசாசு எப்படி செயல்படுகிறான், அவனுடைய தந்திரங்களை நீங்க புரிஞ்சு கொள்ளாம நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பவே முடியாது. அதனால ஆண்டவர் சகல பிசாசுகளையும் துரத்தி சகல வியாதிகளை குணமாக்கினார். உன்னுடைய ஆவிக்குரிய வியாதியா இருக்கலாம், சரீர பிரகாரமான வியாதியா இருக்கலாம், பிசாசை துரத்தாம இது சரியாகாது. பிசாசு உள்ள இருக்கிற வரைக்கும் இப்ப சுகமான மாதிரி இருக்கும், மறுபடியும் வியாதி வரும், விடுதலை பெற்ற மாதிரி இருக்கும், மறுபடியும் பிரச்சனை வரும். ஆனா பிசாசை டீல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அவன் வெளியேறினா பரிபூர்ண விடுதலையும் சமாதானத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஹalleluya. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி நம்முடைய பலவீனங்களை அவர் சுமந்தார், நம்முடைய நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது, அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இது ஏதோ ரட்சிக்கப்படாதவர்களுக்கு புதுசா சொல்லுகிற சுவிசேஷம் அல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்ட அழைப்பை பெற்ற தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு கூட உனக்கு ஒரு சமாதானம் வேணுமா, உனக்கு ஒரு விடுதலை வேணுமா, உனக்கு ஒரு சுகம் நடக்கணுமா, உனக்கு ஒரு ஆரோக்கியம் நடக்கணுமா, அவைகள் எல்லாம் நான் சுமந்திருக்கிறேன், உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டேன், சிலுவையில எல்லாவற்றையும் வாங்கி வச்சிருக்கிறேன், இன்னைக்கு நீ விட்டு கொடுத்தால் உனக்கு அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆண்டவர் சொல்றார். இலவசமா இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம். எத்தனை பேர் அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறாங்க? அப்படியே கண்களை கூடிய ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பாருங்க. எந்தெந்த விஷயத்துல எல்லாம் சத்துரு உங்களை பலவீனப்படுத்தி இருக்கிறானோ, எந்தெந்த விஷயத்தெல்லாம் சத்துரு போராடி கொண்டிருக்கிறானோ, எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்க தகர்த்து போயிருக்கிறீங்களோ, இந்த 2 நிமிஷம் உள்ளத்திலிருந்து ஆண்டவரோடு நீங்க பேச ஆரம்பிங்க.